நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா நூலக சிற்றுண்டி சாலையில் நிற்கிறேன். இங்கு உள்ளே ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் காணப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஆம், அது என்னவென்றால் உள்ளே சென்று பார்ப்போம் வாருங்கள். சோறு கறி வெள்ளை சாப்பாடு அந்த 2, 3 கறியும் கருவாடும் வச்சு எல்லாம் வச்சு 200 ரூபா 200 ரூபா. 200 ரூபா. ஓ என்னென்ன சோறு கொடுக்குறீங்க, அதோட ஒரு பருப்பு கறி கொடுக்குறீங்க, ஓ ஒரு கருவாட்டு டெவல் ஒன்று கொடுக்குறீங்க, ஓ ஒரு தேங்காய் தேங்காய் சம்பல் கொடுக்குறீங்க, மற்றொரு கத்திரிக்காய் டெவலும் ஒன்று கொடுக்குறீங்க. ஓ 80 கிராமுக்கு மேல உள்ள பீஸ் 200 ரூபா. மக்களுக்கு நல்ல சேவர்னா போதும். அது பாசம் கொண்டு போய் நாகப்பள்ளியில இருந்து இங்க வந்து கொண்டு போவாங்க. கருவாடு விற்கிற விலைக்குள்ள இந்த தேங்காய் விற்கிற விலைக்குள்ள உங்களுக்கு ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் காட்ட போகிறேன். உள்ளே சென்று பார்ப்போம் வாருங்கள். நூலக சிற்றுண்டி சாலை, யாழ்ப்பாணம். நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா நூலக சிற்றுண்டி சாலையில் நிற்கிறேன். இங்கு உள்ளே ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் காணப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆம், அது என்னவென்றால் உள்ளே சென்று பார்ப்போம் வாருங்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இது என்ன மாதிரி உங்களை கடை ரன் பண்ணுது? என்னென்ன சாப்பாடு ஐட்டங்கள் இருக்கு? வெள்ளன சாப்பாடு இருக்கு, சோறு இருக்கு, குத்தரிசி சோறு இருக்கு, சம்பால் சோறு இருக்கு, 2 மரக்கறி இருக்கு, கருவாடு பொரியல் இருக்கு, தேங்காய் சம்பல் இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு, பரோட்டா இருக்கு, இடியாப்பம், புட்டு, தோசை, கிழங்கு ரொட்டி, மரக்கறி ரொட்டி, சோடிஸ் வர்க்கம் எல்லாம் இருக்கு. சாமான்லாம் இந்த மிச்சம் துப்புராவும் நம்ம மிச்சம் கிளியராகவும் இருக்கு. நல்ல விலை சாதாரணமா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னீங்க, இப்ப காலமா சாப்பாடுன்னு சொன்னா ரைஸ்ன்னு சொன்னா அவ்வளவு போகுது சாதாரணமா. வெள்ளை சாப்பாடு அந்த 2, 3 கறியும் கருவாட்டும் வச்சு எல்லாம் வச்சு 200 ரூபா 200 ரூபா 200 ரூபா. ஓ என்னென்ன கறி கொடுக்குறீங்க? ஒரு பருப்பு இருக்கும், ஒரு கருவாடு பொரியல் இருக்கும், ஒரு தேங்காய் சம்பல் இருக்கும், ரொம்ப ஒரு கறி குழம்பு கொஞ்சம் இருக்கும். சரியான மலிவா இருக்கு பார்க்க போனா நம்ம சாப்பாடு 200 ரூபாய்க்கு வந்து இப்ப ஐயா பொதுவா வந்து யாழ் மாவட்டத்துல ஒரு கடையிலயுமே 200 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்ததே இல்ல. கேள்விப்பட்டதுல ஒரு கடையிலுமே இல்ல. என்ன சோறு கொடுக்குறீங்க, அதோட ஒரு பருப்பு கறி கொடுக்குறீங்க, ஒரு கருவாட்டு டெவல் ஒன்று கொடுக்குறீங்க, ஒரு சம்பளம் தேங்காய் சம்பல் கொடுக்குறீங்க, மற்றொரு கத்திரிக்காய் டெவலும் ஒன்று கொடுக்குறீங்க. மக்களே, இங்க யாழ்ப்பாண சிற்றுண்டி சாலையில நீங்க பாத்தீங்கன்னா சரியான மிக குறைந்த விலையில யாழ் மாவட்டத்துல எங்க போனாலும் எடுக்காத அளவுக்கான விலைக்கடையில இங்க சாப்பாடு இருக்குது. அதை விட வந்து இடியப்பம் இருக்குது, புட்டு இருக்குது, நூடுல்ஸ் இருக்கு, தோசை நூடுல்ஸ் இருக்கு. மற்றது சிக்கன் கறி என்ன விலையா போகுது? சிக்கன் கறி இப்ப நல்ல பெரிய பீஸ் ஒரு 80 கிராமுக்கு மேல உள்ள பீஸ் 200 ரூபா. 80 கிராமுக்குள்ள மேல 200 ரூபா சிக்கன் கறி உண்டு. சாப்பாடு கொடுத்தா 150 ரூபா முடியும். சாப்பாடு 150 ரூபாய் முடியும். இதே சாதாரண ஒரு வெளிக்கடையில ஹோட்டலுக்கு சாப்பிட போனா 600 ரூபா போகுது, 700 ரூபா போகுது, விலை போகுது. என்ன உங்களுக்கு கட்டுப்படியாதா இந்த விலைக்கு? நாங்க சாதாரணமா எங்களுக்கு ஒரு மிச்சம்னு இல்ல, மக்களுக்கு நல்ல சேவைன்னா போதும். அதுதான் மக்களோட சேவை நோக்கி தருது. நீங்க அப்படியான சேவைக்காக பாராட்டணும். அப்படியான சேவை வந்து அநேகமான கடை உரிமையாளர்கள் வந்து தங்களோட லாபத்தை நோக்கி அடிப்படையில் செய்கிறார்கள். ஆயினும் நீங்களும் ஒரு மக்களோட கரிசனையை நோக்கி செய்றீங்க. அன்றாட பாமர மக்களும் ஏழை மக்களும் வந்து சாப்பிடுறதுக்காக நீங்களும் செய்றீங்க. உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம்தான். வேற இந்த கிழங்கு ரொட்டிக்கு என்ன விலை போகுது? கிழங்கு ரொட்டி 60 ரூபா. கிழங்கு ரொட்டி 2 ரொட்டி சாப்பிட்டா வெள்ளனைக்கு சாப்பிட்டாலும் போதும். நல்ல சாப்பாடா இருக்கு. வேற உங்களை கடை எத்தனை மணிக்கு மூடிடுவீங்க? நாங்க 4 மணிக்கு 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். வெள்ளனை சாப்பிடும், பகல் சாப்பிடும், எந்த நேரம் இருக்கு. காலை மணி எத்தனை மணி? 7 மணிக்கு 5 மணி வந்து நாங்க எல்லாம் 7 மணில இருந்து வேண்டிய டைம் இருக்கு. வேண்டிய டைம் இருக்கு. என்ன மாதிரி வாக்கள் வராங்களா? வராங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, இன்னைக்கு சாப்பிட்டவங்க எங்க இருந்து மிச்சம் தூரத்தும் தேடி வராங்களா? நான் சோத்து பாசம் கொண்டு போய் நாகப்பள்ளியில இருந்து இங்க வந்து கொண்டு போவாங்க. அப்படியா? 5-10 வாசம் கொண்டு போவாங்க. இல்ல உங்களோட விலை வந்து சரியான விலை, நிர்ணய விலையில நீங்க விற்கிறீங்க. உண்மைக்குமே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். இந்த விலையில வந்து எங்க போனாலும் எடுத்துக்கொள்ளல. 200 ரூபாய் சாப்பாடுன்றதே ஒரு அரப்பாசல் தான் கொடுப்பாங்க. அது ஒரு மரக்கறி சாப்பாடு. நீங்கள் வந்து இந்த கருவாடு விற்கிற விலைக்குள்ள, இந்த தேங்காய் விற்கிற விலைக்குள்ள, இந்த தேங்காய் எல்லாம் இப்ப 200 250 ரூபா போகுது தேங்காய். ஆனா அது தேங்காய் சம்பளம் செய்து கொடுக்குறாங்களாம் சாப்பாடு. எவ்வளவு சரியான சீப்பா இருக்கு சொல்லுங்க மக்களே. பாருங்க இந்த கடையை நீங்க ஒரு முறை வடிவா துப்புரவா கிளீனா இருக்கு. என்ன சரியா? நன்றி உங்களை தொடர்றதுக்கு. மற்றும் நிறைய பேர் இதை பார்ப்பி நம்ம இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் உங்களை கஸ்டமர் தரவி நான் கிடைக்கிறேன். இப்ப இப்படி ஒரு குறைந்த விலையில யாரும் இப்படி சாப்பாடு விற்பனை செய்ய மாட்டேன். முதலாவது என்ன ஓபன் பண்ணி பார்ப்போம். ரைஸ் இருக்கு மக்களே. அடுத்தது பருப்பு கறி,
அடுத்தது கருவாட்டு டெவல், நெத்தலி கருவாட்டு டெவல். அடுத்தது இது கத்தரிக்காய் டெவல். இது வந்து சொதி வந்து இருக்குது இடியப்பம் புட்டு. இது பாத்தீங்கன்னு சொன்னா சம்பல், அவிச்ச முட்டை. அவிச்ச முட்டை வந்து 50 ரூபாய் இல்லையா? 50 ரூபாய் போகுது ஒரு அவிச்ச முட்டை. மற்றது இது சிக்கன் கறி, சிக்கன் பீஸ் வேலை பாருங்க மக்களே. ஒரு துண்டு எடுத்து காட்டுங்க ஐயா. எவ்வளவு துண்டையா ஒரு பீஸ்? இது சோத்து சாப்பிட 150 ரூபா தான் முடியுது. ரொம்ப 200 ரூபா. ரைட். சரி, இது வந்து குத்தரிசி சோறு, அதுவும் ரெடியா இருக்குது. குத்தரிசி சோறும் இருக்குது, மற்ற சம்பா சோறும் இருக்குது. மற்றது கறிகள் உள்ள எல்லாம் செட்டப் இருக்குதானே? ஏன் எவ்வளவுனா போதிய அளவு இருக்கு. நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நீங்க பெற்று எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை பேர் வந்தாலும் நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம். கறிகளுகள் நிறைய சாப்பாடு வகைகள் இங்கே இருக்குது. இது வந்து சாம்பிளுக்கு தான் இங்க பார்வையிட வச்சிருக்கார்கள். மேலதிக உணவுகள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கு உள்ளே. இருக்கை வசதிகளும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பாருங்கள், இந்த கதிரையில பாருங்க என்ன தரத்தில் என்ன குவாலிட்டிகள் இருக்கிறது. மிகவும் அழகான சூழல் பிரதேசம். என்ன சாப்பிட வந்துக்கிறீங்களா? என்ன சாப்பிட போறீங்க? ரொட்டி 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 பருப்பு கறி சாப்பிட போறீங்க? ஃப்ரெண்ட்ஸோட வந்துக்கிறோம். என்ன மாதிரி நினைக்கிறீங்க இந்த கடையில் சரியான மலிவுன்னு சொல்லி சாப்பாடுகள்? மலிவு இல்லை, சூட பார்க்குறதுக்கே அதில் கொஞ்சம் குறைவான மலிவாக வந்துருக்கு. சரியான சீப்பாக இருக்கு என்ன? சீப்பாக இருக்குது. சரி சரி, நன்றி. மீண்டும் கூட ஆதரவு இந்த கடையை கொடுப்பீங்களா நீங்கள்? கொடுப்போம். சரி சரி. கொடுப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிடைக்கும்? சரி தம்பி, வைக்கப்படா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. முட்டை அவிச்ச முட்டை என்ன விலை போகுது? அவிச்ச முட்டை 50 ரூபாயா? 50 ரூபா. அப்போ வேற என்ன கறி? சிக்கன் இருக்கு, வேற சிக்கன் இருக்கு, மீன் இருக்கு, மரக்கறி இருக்கு. அந்த சாப்பாடுக்கு அந்த மாதிரி சாமான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கா? ஓ, என்ன கஸ்டமர் வராங்களா? ஓ, வராங்க, நிறைய வராங்க. இப்போ வராங்க. உங்களோட சரியான மலிவாக 200 ரூபாய் காலமா சாப்பாடுன்னு சொல்லி இவ்வளவு சீப்பா இருக்கு. எப்படி ஒடுக்கல இது? நாங்க எங்களுக்கு 170 ரூபா 180 ரூபா மட்டும் போஸ்ட் ஆகுது. நாங்க ஒரு 10 20 ரூபா வச்சு கொடுக்குறோம். இந்த வேற ஒரு வேலையிலேயே அவங்க வந்து அவங்க பிங்கான கழுவி கொண்டாடுறாங்க, போட்டுக்கிறாங்க, சாப்பிட்டாங்க, அவங்களும் செஞ்சுட்டு போறாங்க தானே. அதனால அப்படி பெருசா நாங்க ஒரு வேலைக்கெல்லாம் எடுத்து வச்சில்ல. நீ அவங்களோட உதவி எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. அது வேலையில இதாகுது. நாங்க விடிய 6 மணிக்கு இருப்போம், விடிய 4 மணி வரைக்கும் 4:30 மணி வரைக்கும் இருப்போம். போட்டுறதா 5 மணிக்கு போட்டிடுவோம். போட்டுடுங்க. நிறைய விஷயம் வராங்க. வராங்க. லைப்ரரியில வேலை செய்யறவங்க எல்லா வாரம் பாஸ் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா பாசோ ஓர்டருக்கும் செய்த ஓர்டர் நேற்று பெரிய ஓர்டர் ஒன்று கொடுத்தோம். நேற்று பெரிய சாப்பாடு ஓர்டர் ஒன்று கொடுத்தோம். அந்த மீட்டிங் ஒன்று இருந்துச்சு. சரி, அதுக்கு ஒரு 40 பேர் வந்தாங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி, வணக்கம். நல்ல சேவை செய்யுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.